Hi friends, welcome to Indraya Virunthu. இன்னைக்கு நம்ம வீடியோல மாம்பழ பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல்ல பார்க்கறவங்க Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போது வேக விட போகிறேன். ஜவ்வரிசி வேகணும், அதனால் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு வானல் வச்சுருக்கேன், அதில் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். நல்லா கழுவிட்டு அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நசுக்குனிங்கன்னா நல்லா அமுங்கணும். அந்தளவுக்கு ஊறிடுச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும். நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு வேக விட்டுலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி. பார்க்கவே கண்ணாடி மாதிரி வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். ஒரு லிட்டர் பாலை நான் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே வடிகட்டி ஊற்றுறேன், ஏன்னா ஆடை அதிலெல்லாம் வந்துடும். அதனால் நான் வடிகட்டி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். அப்பப்போ கலந்து விடணும், இல்லைன்னா ஜவ்வரிசி அடியில் நின்று பிடிச்சிக்கும். இப்போ கொதிக்கட்டும். பாலும் பொங்கி வந்துடும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பால் கொஞ்சம் நேரம் கொதித்த உடனே சர்க்கரை நான் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்ததுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். மாம்பழத்துலேயே இனிப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால் நான் சர்க்கரை கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டனா கூட ஒரு அரை டம்ளர் சேர்த்து போட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்ச உடனே ஒரு பங்கனப்பள்ளி மாம்பழத்தை நல்லா தொலியெல்லாம் சீவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மாம்பழம் கரையணும். கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். மாம்பழம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிண்ட வேண்டாம். அப்புறம் ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா பால் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். இறக்கிட்டு நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்துடலாம். நான் அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகினோடனே அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா முந்திரி பருப்பு கருகிடும். ஒரு 10 முந்திரியை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி வறுபட்ட உடனே நம்ம திராட்சையை சேர்த்துடலாம். மாம்பழ சீசன் வந்தால் நம்ம இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா மாம்பழத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம மேலால் தூவி விட்டுடலாம். இப்போ நம்ம குடிக்கும்போது அந்த மாம்பழமும் கடிபடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.